Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கு 10th standard NCERT CBSE syllabus chapter 1 real number அதில் exercise number 1.2 செகண்ட் எக்ஸசைஸில் செகண்ட் சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா prove that 3 plus 2 root 5 is irrational அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன எடுத்துப்போம்னா ஆப்போசிட்டாக எடுத்துப்போம் இல்லையா? ஸோ ஆப்போசிட்டாக எடுக்கும்போது லெட்டஸ் அஸ்யூம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 plus 2 root 5 is rational அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ரேஷ்னலாக இருந்தால் என்ன நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா ரேஷனல் நம்பர் இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒரு p by q. ஸோ இங்கே எடுக்கிறப்ப நம்ம a by bன்னு எடுத்துக்கிறோம். ஹியர் a அண்ட் b ஆர் கோப்ரைம். சரியா? கோப்ரைம்னா என்ன? ஃபேக்டர் எப்படி இருக்கும் நமக்கு? none other number than 1 மட்டும் வரும். தட் இஸ் கால்டு கோப்ரைம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ கோப்ரைம்னு எடுக்கும்போது இந்த 3 plus 2 root 5 நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? ரேஷனல் சொல்லியிருக்கோம். ரேஷனல் ஃபார்ம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எனி a by bன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் மாற்றும் போது 3 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னா +3 என்ன ஆகும்? -3 ஆகிடும். ஸோ 2 root 5 is equal to a by b -3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது இப்படி இருக்கு இல்லையா? இது நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர் ஒரு இன்டீஜர் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ரேஷனல் நம்பருக்கு a மைனஸ் இந்த b இது கூட பண்ணோம்னா என்ன? b இன்ட்டு -3 இஸ் -3bன்னு ஆயிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே கோட்டு கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ டிவைடட் பை b. இதுக்கு பேர் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ 2 root 5 இருக்கு. இப்போ இந்த 2 என்னது? 2 into root 5 இருக்கு. அப்போ 2 மட்டும் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து டிவிஷன் ஆகிடும். ஸோ root 5 is equal to என்ன சொல்லலாம்? a minus 3b by 2b. ஏன்னா 2 என்ன ஆகிடுச்சு? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்து டிவிஷன் ஆகிடும். ஸோ டிவிஷன் ஆனவொடனே இந்த 2 கூட சேர்த்து எழுதிடலாம். முடிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் நமக்கான பேட்டர்ன் ஓவர். இந்த பேட்டர்னில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. இப்போ இங்கே பார்த்தா எப்படி இருக்குது? இது ஒரு ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. எது? இந்த a minus 3b by 2b. அதே மாதிரி இந்த ஃபார்ம் என்ன இருக்குது? இர்ரேஷனல் ஃபார்ம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர். அப்போ என்ன சொல்லலாம்? ஹியர் a minus 3b by 2b இஸ் அ ரேஷனல் நம்பர். சரியா? நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா இது ரூட் 5 இஸ் இர்ரேஷனல். ஸோ என்ன சொல்ல முடியாது? ஒரு இர்ரேஷனல் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஷனல் இப்படியும் சொல்லலாம். சரியா? எப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது வெறும் ரூட் 5 மட்டும் என்ன பண்ணியிருப்போம்? ரேஷனல் பண்ணும்போது நம்ம மல்டிபிள்ஸ் அண்ட் டிவிசிபிள்ஸ் செக் பண்ணோம். ஆனால் இதில் பண்ணும்போது ரேஷனல் இஸ் நாட் ஈக்குவல் டு இர்ரேஷனல் வந்து நிற்கிது. ஸோ இது வரைக்குமே இங்கே நம்ம போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? அவர் அசம்ஷன் இஸ் இன்கரெக்ட். ஸோ அசம்ஷன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்துடுது. அதனால் என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் 3 plus 2 root 5 is irrational சொல்லிடலாமா? ஸோ என்ன சொல்லலாம்? அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, அதனால் hence proved. இதை லாஸ்ட்டாக போட்டு முடிச்சிருங்க. சரியா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸோடு சேர்த்து கொடுக்கும்போது இங்கே ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்காதுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு இங்கே நம்ம இந்த சம்மை முடிக்கிறோம். இதுவே வந்து ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணியிருந்தோம்? வெறும் ரூட் 5, ரூட் 7, ரூட் 2, ரூட் 11 இந்த மாதிரிலாம் வெறும்னா அதை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணணும்? ரூட் 11 அது ரெண்டுமே ரூட் 11ல் மல்டிபிள்ஸாக வருது, ரூட் 2ல் மல்டிபிள்ஸாக வருது, 2 டிவிசிபிள்ஸாக இருக்குது இப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதர் தேன் 1. இந்த கோப்ரைம் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த கோப்ரைம் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த கோப்ரைம் தான் இங்கே நமக்கு இந்த மார்க் வாங்கி தர ஒரே ஒரு விஷயமே. சரியா? ஸோ இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஆர் இர்ரேஷனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வெறும் ரூட் 5 மட்டும் இர்ரேஷனல், வெறும் ரூட் 7 மட்டும் இர்ரேஷனல், அந்த ப்ரைம் நம்பர் வந்து ரூட்டுக்கு அண்டரில் இருந்தால் இர்ரேஷனல்ன்றதை மட்டும் பார்க்குறோன்னா நமக்கு எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இது எந்த இடத்துல கேட்குறாங்கன்னு இருக்குது. 2 மார்க்கில் கேட்டால் ஒரு மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், 3 மார்க்கில் ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணணும். 3 மார்க்கும் 5 மார்க்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க. இங்கே 2 மார்க்கில் கேட்டால் மட்டும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எது? இந்த 1/√2 இஸ் இர்ரேஷனல் இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/√2 ஆல்ரெடி நம்ம எடுத்து இதை என்ன பண்ணணும்? ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும், இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நான் ரேஷனல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1/√2 அசியூம்ட் அஸ் ரேஷனல். இது கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். சரி, ரேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா ரேஷனல் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்னது? a by b அண்டு
b is not equal to 0, then என்ன சொல்லலாம் a and b are கோப்ரைம். சரியா? a and b are கோப்ரைம்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் முடிஞ்சுதா? இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதை தான் என்னது 1/√2 தான் எப்படி எழுதலாம்? நம்ம a by b அப்படின்னு எழுதலாம். சரி, 1/√2ங்கிறது a by b. அப்போ √2 மட்டும்னா இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது மேலே இது கீழேன்னு சொல்லி தலைகீழ மாற்றி எழுதணும் அப்படின்னா √2/1. ஸோ √2/1 √2ன்னு எழுதலாம். ஸோ இதை மாற்றினோம்னா இதே என்ன பண்ணியிருப்போம்? b/a மாற்றிருப்போம். சரியா? இங்கே என்ன சொல்லிடலாம்? இது ஒரு 1 மார்க்ல 2 மார்க்ல கேட்டால் எப்படி அப்ளை வந்து இதை வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதில் என்ன சொல்லிடலாம்? இங்கே a/b அப்படிங்கிறது b/a அப்படிங்கிறதோ என்னது ரேஷனல் நம்பர். தட் ஹியர் b/a இஸ் ரேஷனல் அண்ட் √2 இஸ் irrational. ஸோ என்ன சொல்லலாம்? ரேஷனல் இஸ் நாட் ஈக்குவல் டு irrational அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லிடலாம். சரியா? ரேஷனல் வந்து irrationalக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு therefore it contradict that our assumption is wrong இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ அசம்ஷன் ராங்ன்றதுனால என்ன சொல்லிடலாம்? 1/√2 இஸ் irrational. சரியா? சரி, இந்த மாதிரி சம்ஸை இன்கேஸ் நமக்கு ஒரு 1 மார்க்லேயே கேட்குறாங்க, 1 மார்க் கூட இல்லை, கேஸ் ஸ்டடியில் ஏதாவது ஒன்றுத்தில் கேட்குறாங்க, அதில் 1 மார்க் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? ரூட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் அண்டரில் ப்ரைம் நம்பர். சரியா? ப்ரைம் நம்பர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் இஸ் ஆல்வேஸ் irrational அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ப்ரைம் நம்பர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் இஸ் prime number always square under the square root is always irrational. இப்படி ஒரே வார்த்தையில் கூட சொல்லி முடிக்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். சரியா? நமக்கு ப்ரைம்னா என்ன, ரூட்டுக்குள்ளே வர ப்ரைம்னா என்ன, irrationalனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது மட்டும்தான் இதில் நமக்கு முக்கியமான விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 7√5 இஸ் irrational அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரியாக என்ன எடுத்துப்போம்? கான்ட்ரடிக்ஷனாக ஒரு ஃபேக்ட் எடுக்க போகிறோம். அது எடுக்கும்போது அதாவது let us assume 7√5 இஸ் ரேஷ்னல் எடுத்துக்கிட்டோம். அப்போ 7√5ன்னு எடுக்கும்போது நம்ம ரேஷ்னல் எடுக்கணும்னா என்ன பண்ணிடலாம்? a/b ஃபார்மில் எடுத்துக்கலாம். சரியா? a/b ஃபார்மில் எடுத்ததுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன்? a and b are கோப்ரைம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் b இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷனும் எடுத்துக்கிறோம். ஏன்னா b 0 இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? இது இன்ஃபைனைட் ஃபார்முக்கு போயிடும். ஸோ irrationalன்னு தாண்டி ஒரு இன்ஃபைனைட் ஃபார்முக்கு போயிடும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம போன சம் மாற்றின மாதிரியே இதை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அசியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 7√5 இஸ் ஈக்குவல் டு a/bன்ற ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ ரேஷ்னல் அப்படின்னு எடுத்ததுனால இங்கே a அண்டு b என்ன சொல்லலாம்? ஆர் கோப்ரைம் அண்டு b இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 7 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ √5 இஸ் ஈக்குவல் டு என்னது? a/7bன்னு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லலாம்னா இது irrational, இங்கே இருக்கிறது ரேஷ்னல். ஸோ irrational இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஷ்னல். therefore it contradict our assumption. சரியா? assumption that 7√5 is rational. therefore என்ன சொல்லலாம்? 7√5 is irrational இப்படியும் சொல்லிடலாம். சரியா? இல்லை இதை நான் வேற மாதிரி வந்து இது இன்னும் சிம்பிளாக சொல்ல முடியுமா அப்படின்னா எனி irrational நம்பர் undergoes with any mathematical operations. எனி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன? ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும், எந்த ஆப்ரேஷன் வந்தாலும் இப்போ 7 into √5 இந்த அர்த்தம் இது பேர். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? இப்போ irrational கூட இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? எனி irrational number undergoes with any mathematical operation, it will be irrational. புரியுதா? ஓகேவா? ஸோ irrationalன்ற ஃபார்ம் என்னது? நம்ம எனி irrational number undergoes with any mathematical operation போகும்போது நமக்கு என்ன ஆகும்? இது irrational தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த அந்த தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லிடலாம்? நம்ம 6 + √2 இருக்குது. அப்போ √2 இஸ் irrational நம்பர். ப்ளஸ்ஸுங்கிற ஒரு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அதனால் 6ங்கிறத என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு நம்பரை ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கூட பண்ணும்போது எதை irrational நம்பரை ஆட் பண்ணுறதோ, மல்டிப்ளிகேஷன், மைனஸ், டிவிஷன் எது பண்ணாலும் இதில் கொடுத்துருக்கிறது டிவிஷன் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு அடிஷன் இருக்குது. சரியா? இந்த மாதிரி எல்லா ஃபார்மேஷன்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லிடலாம்? இந்த விஷயத்தையே முதல்ல சொல்லிடலாம்.
எனி irrational number undergoes with any mathematical operation it will be irrational. சரியா? இதில் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் நம்ம எடுக்காமலே டேரெக்டாக சொல்லலாங்கிறது தான் நமக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாலினாமியல்ஸ் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.